ஸ்மார்ட் பாஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு அப்டேட் இது. ஸோ புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீச்சரை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில். ஸோ நம்மக்கிட்ட மாஸ்டரில் கஸ்டமர் மாஸ்டர் அண்ட் சப்ளையர் மாஸ்டர் இருக்கும். நம்மளுடைய கஸ்டமர் வந்து கஸ்டமர் மாஸ்டர்லையும், நமக்கு ஸ்டாக் சப்ளை பண்ணுறவங்க சப்ளையர் மாஸ்டர்லையும் நம்ம ஃபீட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்போது இவங்க இங்கே ஜிஎஸ்டி நம்பர் வந்து டைப் பண்ணுவோம். நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம ஆட் பண்ணுறோன்னா அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த ஜிஎஸ்டி நம்பரில் 15 கேரக்டர்ஸில் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நம்ம தப்பாகிட்டாலும் அது ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்போ வந்து பெரிய ப்ராப்ளமாக வருது. ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறத வச்சு தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கஸ்டமருக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஸோ இவங்க வந்து இவங்கள்ட்டேருந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளமாக வருது இந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து மிஸ்மேட்ச் ஆகிறதுனால. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆன்லைன் ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா என்ன பண்ணணும், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணும்போது நீங்கள் கஸ்டமர் நேமு, ஸ்டேட், சிட்டி, அட்ரஸ் இது எதுவுமே வந்து டைப் பண்ண வேண்டாம். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பரே டைப் பண்ணிடலாம். அந்த ஆவின் மில்கோட ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி கவர்மெண்ட் சர்வர்லேருந்து உங்களுக்கு வந்து இது ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அவங்க அட்ரஸ்லேருந்து அவங்க ஓனர் நேம் என்ன நேமில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து புதுசாக ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் காமிக்கும். ஸோ நார்மலாக உள்ள இதுக்கு காமிக்காது. ஜிஎஸ்டி வெரிஃபை பண்ணாத இதுக்கு அந்த இது காமிக்காது. ஸோ இது மூலயமா நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ நீங்கள் டைப் பண்ணுற ஜிஎஸ்டி நம்பர் தப்பாக இருந்தாலும் நீங்கள் வெரிஃபை கொடுக்கும்போது அது வந்து தப்புங்கிறத சொல்லிவிடும் உங்ககிட்ட. இப்படி ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இல்லைங்கிற சொல்லிவிடும். ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வருது, தப்பாக தான் போட்டிருக்கீங்க, ஆனாலும் அந்த தப்பாக போட்ட நம்பருக்கு வேறு ஒரு ட்ரேடு இருக்குது அப்படின்னா அந்த ரிஜிஸ்டரோட நேம் காமிக்கும். அப்போ நம்ம லாக் பண்ணிடலாம் இங்கேயே. ஸோ இது வேறு ஏதோ நேம் வருது, தப்பாக போட்டோம் அப்படிங்கிறது. ஸோ இது ஜிஎஸ்டி ஃபைலிங் வரைக்கும் இந்த பிரச்சனை போகாமல் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போதே நம்ம இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணிட்ட ஃபீச்சர். இது வந்து இந்த கஸ்டமர் மாஸ்டர்லேயும் அவைலபிளாக இருக்கும், சப்ளையர் மாஸ்டர்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி சப்ளையர் மாஸ்டர்லேயும் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். ஸோ அந்த 15 டிஜிட் நீங்கள் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சொல்லிடும். இன்கேஸ் வந்து இது வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த ஜிஎஸ்டி நம்பரை வெரிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வெரிஃபை பண்ண நம்பர் வந்து நம்ம லோக்கல் நம்மளோட ஸ்மார்ட் பாஸ்லேயே சேவில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அந்த ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து இது வந்து ஆடட் ஃபீச்சர் இதில்.